அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத குடியேற்றம், அமெரிக்காவில் 400க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் கைது. பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கம், பலி எண்ணிக்கை 69ஆக உயர்வு. அமெரிக்க அரசாங்கம் முடங்கியதாக அறிவிப்பு. ட்ரம்பின் அதிரடி அறிவிப்பு, அமெரிக்காவில் முதல் முறையாக 1,00,000 ஊழியர்கள் ராஜினாமா. சரக்கு கப்பலில் கவுதிகள் மீண்டும் தாக்குதல், 2 பேர் காயம். காசாவில் 51 பேர் உயிரிழப்பு. ஈராக்கில் இராணுவ பணியை அமெரிக்கா குறைக்கும். ஜெர்மனியில் வெடிப்பு சம்பவம். காசாவை நோக்கி செல்லும் ஸ்மூத் புளோட்டிலா. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு நிர்வாகத்தில் பல்வேறு அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அவர்களது சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றனர். இதற்காக வணிக வளாகங்கள், தனியார் நிறுவனங்களில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அப்போது உரிய ஆவணங்களின்றி தங்கியிருந்தால் குடியேற்றத்துறை அதிகாரிகள் கைது செய்து அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்புகின்றனர். அதன்படி ஈரானைச் சேர்ந்த 120 பேர் உரிய ஆவணங்களின்றி அங்கு தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே குடியேற்றத்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்தனர். இதனால் அங்கு கைதான ஈரானியர்களின் எண்ணிக்கை 400ஐ தாண்டியது. இதனையடுத்து அவர்களை தாயகம் கொண்டு வருவதற்கு அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்துள்ளது. எனவே அவர்கள் அனைவரும் விரைவில் விமானம் மூலம் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள விசாஜாஸ் மாகாணம் செபு நகரத்தில் நேற்றிரவு திடீரென அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 6.9, 7 என 3 வலுவான நிலநடுக்கங்கள் பதிவாகின. நில அதிர்வை உணர்ந்த மக்கள் உடனடியாக வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து வெளியேறி சாலைகளுக்கு சென்றனர். நிலநடுக்கம் காரணமாக மின் விநியோகம் முற்றிலும் தடைப்பட்டது. இதனால் அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. இந்த நிலநடுக்கத்தில் அப்பகுதியில் இருந்த சில கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகின. நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதியில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். இந்த நிலையில் இடிபாடுகளில் சிக்கியவர்கள் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை 69ஆக உயர்ந்துள்ளது. கட்டடங்கள் தரைமட்டமானதில் 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் எத்தனை பேர் சிக்கியுள்ளனர் என்பது குறித்து இன்னும் தகவல் வெளியாகவில்லை. தீயணைப்பு துறையினர் மற்றும் உள்ளூர் பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பான முரண்பாடுகள் காரணமாக அமெரிக்க அரசாங்கம் முடங்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையிலான முரண்பாடுகள் காரணமாக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்வதில் நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. குடியரசுக் கட்சி தற்போதைய நிதி திட்டத்தை 7 வாரங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆனால் ஜனநாயக கட்சி சில சலுகைகள் வழங்கப்படாமல் இதை ஏற்க மறுக்கிறது. இதன் காரணமாக அமெரிக்க அரசாங்கம் முடக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சுமார் 35 நாட்களுக்கு இவ்வாறு அமெரிக்க அரசாங்க நடவடிக்கைகள் முடக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக இவ்வாறு முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிதி தொடர்பான பிரேரணைகள் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் நடவடிக்கைகளை பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சுகாதார சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசியமான சேவைகளை இந்த முடக்க நிலை நேரடியாக பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அரசியல் முரண்பாட்டு நிலைமை காரணமாக நிதி செலவிடுவது குறித்த பிரேரணைகளை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாவிட்டால் அரசு சட்டப்படி நிதி செலவிட முடியாது. அவ்வாறான நிலைமையை முடக்கம் என அழைக்கப்படுகின்றது.
இந்த முடக்க நிலை காரணமாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் பணிகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தூதரகத்தின் வழமையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படாது என்ற வகையிலான தகவல் ஒன்று இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாக கொள்கைகளினால் அந்நாட்டு அரசு ஊழியர்கள் 3 லட்சம் பேர் இந்த ஆண்டு இறுதிக்குள் ராஜினாமா செய்ய உள்ளனர். இதன் முதற்கட்டமாக இன்று 1 லட்சம் பேர் ராஜினாமா செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் நிர்வாக செலவுகளை கட்டுப்படுத்தும் விதமாக தானாக முன்வந்து அரசு ஊழியர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்வதை இம்மாத இறுதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அவர் கொடுத்த காலக்கெடு முடிவடையவுள்ளது. இதையடுத்து இன்று 1 லட்சம் அரசு ஊழியர்கள் ராஜினாமா செய்யவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏடன் வளைகுடா வழியாக சென்று கொண்டிருந்த நெதர்லாந்து கொடியேற்றப்பட்ட சரக்கு கப்பல் மீது ஏமனின் கவுதி கிளர்ச்சி படையினர் நடத்திய தாக்குதலில் 2 மாலுமிகள் காயமடைந்தனர். இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில், மைனர் வாக்ராஷ் என்ற அந்த கப்பலை குறிவைத்து ஏற்கனவே கடந்த 23ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் எனினும் அப்போது அந்த முயற்சி தோல்வியடைந்ததாகவும் தெரிவித்தனர். தற்போது நடத்தப்பட்ட தாக்குதலில் கப்பல் பலத்த சேதமடைந்ததாக கூறிய கப்பலின் உரிமையாளரான ஸ்பெல்லிதாப் நிறுவனம் அதிலிருந்த 19 மாலுமிகள் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டதாக தெரிவித்தது. இந்த தாக்குதலுக்கு கவுதிகள் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. இதுபோன்ற தாக்குதல்கள் குறித்து அவர்கள் பல மணி நேரம் கழித்துதான் அறிக்கை விடுவது வழக்கம். ஈரான் ஆதரவு பெற்ற கவுதி அமைப்பினர்கள் காசா போரில் ஈரானின் மற்றொரு நிழல் படையான கமாஸை ஆதரித்து செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். இஸ்ரேல் தொடர்புடைய கப்பல்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துவதாக அவர்கள் கூறினாலும் பிற கப்பல்களும் குறிவைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காசாவில் 24 மணி நேரத்தில் குறைந்தது 51 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 180 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் காசாவில் உள்ள பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அக்டோபர் 2023 முதல் காசாவில் மொத்த இறப்பு எண்ணிக்கை 66,148 உயர்ந்துள்ளது. 1,60,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அத்துடன் கத்தார், எகிப்து மற்றும் துருக்கி ஆகிய நாடுகள் கமாஸை ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்தை ஏற்குமாறு வலியுறுத்துகின்றன. கமாஸுக்கு பதிலளிக்க 3 தொடக்கம் 4 நாட்கள் அவகாசம் உள்ளது. கத்தார் பிரதமர் அல்தானி, எகிப்திய உளவுத்துறை தலைவர் ரஷாத் மற்றும் துருக்கிய உளவுத்துறை தலைவர் கலின் ஆகியோர் 24 மணி நேரத்தில் 2 முறை தோஹாவில் கமாஸ் தலைவர்களை சந்தித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்தினார். அல்தானி கமாஸிடம் இது உங்களுக்கு கிடைக்கும் சிறந்த ஒப்பந்தம் என்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ட்ரம்ப் தீவிரமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஈராக்கில் தனது ராணுவ பிரச்சாரத்தை குறைக்கும் திட்டங்களை பென்டகன் அறிமுகப்படுத்தியுள்ளது. செவ்வாயன்று பென்டகன் ஈராக்கில் தனது ராணுவ பணியை குறைக்க மீண்டும் உறுதியளித்துள்ளது. இந்த செயல்முறை பாக்தாத் தனது சொந்த நாட்டுக்குள் எஞ்சியிருக்கும் ISIS-ஐ எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை காணும் என்று ஒரு அமெரிக்க அதிகாரி கூறியதாக செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நட்பு நாடுகளும் சிரியாவில் ISIS-ஐ எதிர்த்து போராடுவதில் கவனம் செலுத்தும். மேலும் அந்த பணியை மேற்கொள்ள தங்கள் பெரும்பாலான பணியாளர்களை ஈராக்கின் குர்திஸ்தான் பகுதிக்கு மாற்றும் என்று அந்த அதிகாரி பெயர் தெரியாத நிலையில் கூறினார். 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் அமெரிக்கா ஈராக்கில் சுமார் 2500 துருப்புக்களையும் அண்டை நாடான சிரியாவில் 900க்கும் மேற்பட்ட துருப்புக்களையும் கொண்டிருந்தது. இரு நாடுகளிலும் ISIS தாக்குதலை நடத்தும் சாக்குப்போக்கின் கீழ் 2014இல் உருவாக்கப்பட்ட கூட்டணியின் ஒரு பகுதியாக ISIS இனி ஈராக் அரசாங்கத்திற்கோ அல்லது அமெரிக்க தாயகத்துக்கோ ஈராக் பிரதேசத்திலிருந்து ஒரு நிலையான அச்சுறுத்தலாக இல்லை. இது ஒரு பெரிய சாதனையாகும். இது ஈராக் தங்கள் சொந்த நாட்டில் பாதுகாப்புக்கான முயற்சிகளை மிகவும் பொறுப்புடன் வழிநடத்த உதவுகிறது என்று மூத்த அதிகாரி கூறினார். இந்த ஒப்பந்தம் பாக்தாத்தில் உள்ள அரசாங்கத்திற்கு ஒரு ஊக்கமாகும். ஏனெனில் அமெரிக்க துருப்புக்கள் உறுதியற்ற தன்மைக்கு ஒரு காந்தமாக மாறக்கூடும் என்று நீண்ட காலமாக கவலை கொண்டுள்ளது. ஜெர்மனியில் வெடிப்பு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஜெர்மனியின் மியூனிக் நகரின் வடக்கு பகுதியில் வெடிப்பு சம்பவம் நடந்ததாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வடக்கு மியூனிக்கில் உள்ள ஒரு தனி வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரு பெரிய அவசர நடவடிக்கையை தொடங்கியது. காவல்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் சாலைகளை தடுத்து
லெர்செனாவ் பகுதியை தவிர்க்குமாறு குடியிருப்பாளர்களை வலியுறுத்தினர். இந்த சம்பவம் குறிப்பிடத்தக்க போக்குவரத்து இடையூறை ஏற்படுத்திய போதிலும் பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று போலீஸ் செய்தி தொடர்பாளர் கூறினார். வீட்டினுள் ஒருவர் இறந்து கிடந்ததையும் மற்றொருவர் காயமடைந்ததையும் புலனாய்வாளர்கள் கண்டுபிடித்ததாக ஜெர்மனியின் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. துப்பாக்கிச்சூடு பற்றிய முந்தைய செய்திகளையும் செய்தித்தாள் மேற்கோள் காட்டியுள்ளது. காசாவை நோக்கி செல்லும் ஸ்மூத் புளோட்டிலா அதிக ஆபத்துள்ள பகுதிக்குள் நுழைகின்றது. இஸ்ரேலின் காசா முற்றுகையை சவால் செய்யும் பயணிக்கும் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா புதன்கிழமை அதிகாலை அதன் கப்பல்கள் முற்றுகையிடப்பட்ட பகுதியிலிருந்து சுமார் 121 கடல் மைல்கள் தொலைவில் இருப்பதாக அறிவித்தது. அடையாளம் தெரியாத கப்பல்கள் புளோட்டிலாவில் உள்ள பல படகுகளை அணுகின. சில அவற்றின் விளக்குகளை அடைத்திருந்தன என்று புளோட்டிலா டெலிகிராம் அறிக்கையில் கூறியது. பங்கேற்பாளர்கள் ஒரு இடைமறிப்புக்கான தயாரிப்பில் பாதுகாப்பு நெறிமுறைகளை பயன்படுத்தினர். கப்பல்கள் இப்போது புளோட்டிலாவை விட்டு வெளியேறிவிட்டன என்று அது மேலும் கூறியது. முந்தைய புளோட்டிலாக்கள் இடைமறிக்கப்பட்டு அல்லது தாக்கப்பட்ட பகுதிக்கு அருகில் 120 கடல் மைல் எல்லையை நெருங்கும் வகையில் காசாவுக்கு நாங்கள் தொடர்ந்து பயணம் செய்கின்றோம். எங்கள் கப்பல்கள் மீது ட்ரோன்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது. மேலும் இணைய மற்றும் வானொலியின் நெரிசல் வழக்கத்தை விட அதிகமாக உள்ளது. இன்றிரவு அல்லது நாளை இடைமறிக்கும் தருணத்துக்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கின்றோம் என்று கடற்படையின் மேக்ரப் கடற்படையின் செய்தி தொடர்பாளர் அமெரிக்க சமூக ஊடக நிறுவனமான ஃபேஸ்புக்கின் தளத்தில் முன்னதாக தெரிவித்துள்ளார். மத்திய தரைக்கடலில் உள்ள ஸ்மூத் புளோட்டிலாவின் பாய்மர பகுதிக்கு மேலே தெரியாத உளவு ட்ரோன்களும் நடுத்தர உயரத்தில் பறக்கின்றன என்று கடற்படை தெரிவித்துள்ளார். குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா அருகே 80 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இஸ்ரேலிய கடற்படை கப்பல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.